நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம். நிறைய பெண்கள் வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய குழி வெட்டி வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சோண்டு ஊர்ன ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு ஊரே காத்திருக்கு. தமிழ்நாட்டில் பல ஊரில் இன்றைய நிலவரம் இதுதான். ஆனால் அந்த கோலா நிறுவனங்கள் தாமிரபரணியில் தினமும் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்குது. குடிமக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் கோலா நிறுவனங்களுக்கு தடை இல்லாமல் தண்ணி கிடைக்குது. இதுதான் திராவிட ஆட்சியோட சாதனை. இந்த கோலா நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் லிட்டர் தண்ணி ₹1 ₹2 கிடைக்கும். ஆனால் அதே தண்ணி நமக்கு வரும்போது 1 லிட்டர் ₹20. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கைப்படி குடி தண்ணீர் விற்பனைக்கல்ல, தண்ணீர் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் கிடைக்கிற மழை தண்ணி 4000 TMC. அதில் நாம் பயன்படுத்துகிற நீரோட அளவு 1500 TMC. கடலில் போய் கலக்கிற தண்ணியோட அளவு 2500 TMC. ஆறுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிற தண்ணீரோட அளவு 850 TMC. கிணறுகள் மூலம் நமக்கு கிடைக்கிற தண்ணீரோட அளவு 450 TMC. நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற தண்ணீர் எல்லாமே சரியாக பயன்படுத்தினா நீர் பற்றாக்குறையே இருக்காது. ஆனால் நீர் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்களில் நீருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சீமானன் எப்போவுமே சொல்கிற மாதிரி நமது நீர் வளங்களை சரியாக பராமரித்தாலே நமது நீர் தேவைகளை நாமே நிறைவு செய்து கொள்ள முடியும். இந்த முறை வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. உலகத்தில் வாழ்கிற அனைத்து உயிர்களையும் மனிதர்களால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை குறித்து சிந்திக்க முடியும். நாம் மட்டும் வாழ்ந்து தீர்க்கிற அளவுக்கு இந்த பூமி நமக்கானதில்லை. இந்த பூமி இப்போ இருக்கிற இனிமேல் வரப்போகிற அனைத்து உயிர்களுக்குமானது. வருங்கால தலைமுறையை மனசில் வச்சு ஏரி குளங்களை உருவாக்கிட்டு போன தமிழர்கள் மரபில் வந்தவங்க நாம். நமது வருங்கால சந்ததிகள் வாழ, தமிழ்நாட்டில் தமிழ் வளர, தமிழர்கள் செழித்து வாழ ஒரு பச்சை தமிழனின் ஆட்சி தான் வரணும். சிந்தித்து வாக்களிப்போம். நாம் தமிழர்.